இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செப்டம்பர் 24 மாணவர்கள் மத்தியில் இது மிக முக்கியமான ஒரு நாள். என்எஸ்எஸ் இயக்கம், நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம், இந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த நாளில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. என்எஸ்எஸ், அதாவது இந்த மாணவர் சாரணர் இயக்கம் என்று சொல்லக்கூடிய நாட்டு நலப் பணிகளுக்கான இந்த இயக்கம், இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? இந்த நோக்கம் என்பது எதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது? அதாவது இளம் வயதில் சமுதாய பிரச்சனைகளை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும். அது அவர்களுடைய ஆளுமை பண்பை வளர்க்கும், சமூகத்தின் மீதான ஒரு பரிவையும் அக்கறையையும் சமூகத்தை பற்றிய புரிதலையும் உருவாக்கும். அந்த வகையில் கல்வி என்பது வெறுமனே பாடப்புத்தகங்களை மனப்பாடம் செய்வதோ தேர்வுகளோ மட்டுமல்ல, சமூகத்தை படிப்பது, சமூகத்திற்கு பங்காற்றுவது, நம்மால் சமூகத்தினுடைய குறைபாடுகளை தீர்க்க முடியும் என்கிற ஒரு ஈடுபாட்டை மாணவர்களிடம் உருவாக்குவது. இதற்காகத்தான் கல்வி அமைப்புகளின் ஒரு பகுதியாக என்எஸ்எஸ் இயக்கம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. நிறைய பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் என்எஸ்எஸ் இயக்கம் இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதாவது மிக முக்கியமாக இப்போ கிராமப்புறங்களுக்கு சென்று அங்கு மக்களுக்கு தேவையான மெடிக்கல் கேம்ப், மருத்துவ உதவிகள் செய்து தருவது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் லிட்ரஸி, அதாவது கல்வி சார்ந்த பணிகள், அதோடு சேர்த்து தூய்மை பணிகள், அதாவது நீங்கள் பல்வேறு விதமான ஒரு சுத்தமற்ற இடங்களை சுத்தப்படுத்துவது, அதே போல் மரம் நடுவது, இப்படி பல பணிகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவது, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி, பல்வேறு விஷயங்களை பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது, இப்படி பல துறை சார்ந்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள். இது அவர்களை ஒரு சமூகத்தை நெருங்கி சென்று அந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும், ஒரு சமூகத்தினுடைய ஒரு பயன்மிக்க போராளிகளாக அவர்களை மாற்றுவதும் இந்த இயக்கத்தினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. நீங்கள் என்எஸ்எஸ் இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த ஆளுமை பண்புகளை கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஒரு திட்டமிட்ட ஒழுங்கு, ஒரு சீரான ஒரு செயல்பாடுகள், இவற்றிற்கு அவர்கள் மனதளவில் பயிற்சி பெறுவதை நாம் பார்க்கலாம். இந்த இயக்கத்தினுடைய நோக்கமே நாட் மீ ஃபார் யூ என்பதுதான். நான் எனக்காக அல்ல, நான் உனக்காக. இதுதான் இந்த இயக்கத்தினுடைய ஸ்லோகன். எல்லோருமே மற்றவர்களுக்காக இருக்கிற போது நமக்காகவும் மற்றவர்கள் இருப்பார்கள், மற்றவர்களுக்காக நாமும் இருப்போம். இப்படி பரஸ்பரம் சார்ந்திருப்பதனுடைய ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை தான் இந்த என்எஸ்எஸ் இயக்கம் முன்னிறுத்துகிறது. சமூகத்தில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இளம் வயதில் நாம் சமூக பொறுப்பு மிக்கவர்களாக வளர்ந்தால்தான் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் அதிகாரத்தையோ சமூக அதிகாரத்தையோ தீர்மானிக்கிற போது நாம் அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக நாம் செயல்படுவோம். அப்படி நம்முடைய சமூக முக்கியத்துவத்தை நாம் உருவாக்கி கொள்வதற்கும், சமூகத்தை அதை சீர்படுத்துவதற்கும், செழுமைப்படுத்துவதற்கும் தொடர்ந்து இதுபோன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த என்எஸ்எஸ் தினத்தில் தொடர்ந்து இது தொடர்பான கருத்தரங்குகள், இது தொடர்பான விழாக்கள், விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகள், அந்த என்எஸ்எஸ்ஸில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல், அவர்களை மேலும் மேலும் இதில் ஊக்கப்படுத்துதல், இப்படி பல செயல்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து நடக்கின்றன. அதாவது இளம் வயதில் சமூகப்பற்று மிக்க ஒரு தலைமுறையினராக இளைஞர்களை உருவாக்குவதில் என்எஸ்எஸ் அது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு மிகப்பெரிய வலிமையை உருவாக்குகிறது. நாம் பிறருக்கு செய்யக்கூடிய சேவை என்பது உண்மையில் நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு சேவை என்பதைத்தான் இந்த என்எஸ்எஸ் தினம் இளைஞர்களுக்கு உணர்த்துகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய வரலாற்றில் பொட்டி ஸ்ரீராமுலுவை தெரியுமா என்று கேட்டால் தெரியாதவர்கள் பெரும்பாலும் இருக்க முடியாது. காரணம், இந்திய வரலாற்றில் விடுதலை பெற்ற பிறகு இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாறுதலுக்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது பொட்டி ஸ்ரீராமுலுவினுடைய உண்ணாவிரதம், அந்த பட்டினி போராட்டம்தான். அது என்ன இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மாறுதல்? 1956 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்தியா மொழி வாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் இப்படி இல்லை. சென்னை தலைமாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொன்னால் அதில் ஆந்திராவின் பல பகுதிகள் இருக்கும், இன்றைக்கு இருக்கிற கர்நாடகத்தின் சில பகுதிகள் இருக்கும். இன்னமும் நாம் கவனித்து பார்த்தால் ஒடிசாவில் இருக்கிற கஞ்சம் மாவட்டத்தினுடைய பாதி பகுதி அன்றைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சியிலே இருந்தது.
56 நவம்பரிலே தான் அது மொழிவாரி மாகாணங்களாக, அதாவது தமிழ் பேசுகிற பகுதி தமிழ்நாடு, தெலுங்கு பேசுவது ஆந்திரா என்று பிரிந்தது. இது 56 தான் நடைபெற்றதென்றாலும் தொடக்கம் 53 டிசம்பரில் அதற்கான தொடக்கத்திற்கான விதையை விதைத்தவர் பொட்டி ஸ்ரீராமுலு தான். அவர் அதற்காகவே பட்டினி போராட்டம் நடத்தினார். ஆந்திராவை தனியாக பிரித்து கொடுங்கள், தெலுங்கு பேசுகிற பகுதி ஆந்திரா, அதை ஏன் கொண்டு போய் சென்னை மாகாணத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்கிற போராட்டத்தை அவர் எப்போது தொடங்கினார்? மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 52 டிசம்பரிலே அவர் தொடங்கினார். ஆந்திரா முழுவதும் அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவாக மக்கள் திரண்டார்கள். அப்போது நேரு அவர்கள் ராஜாஜிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் இருக்கிறது, பொட்டி ஸ்ரீராமுலுவின் போராட்டத்தை நாம் அவ்வளவு எளிமையாக தவிர்த்து விட முடியாது, மக்களின் பேராதரவு அவருக்கு கிடைக்கிறது, எனவே நாம் ஆந்திராவை பிரித்து கொடுப்பது பற்றி சிந்திக்க வேண்டும் என்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நேரு கடிதம் எழுதியிருக்கிறார். 52வது ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதியே பொட்டி ஸ்ரீராமுலு இறந்து போய்விட்டார். ஏறத்தாழ 65 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார். என்ன நடந்தது என்றால், ஆந்திராவில் திரும்புகிற பக்கமெல்லாம் கலவரம். அந்த தொடர் வண்டிகள் எரிக்கப்பட்டன, பேருந்துகள் எரிக்கப்பட்டன, கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. வேறு வழியின்றி நேரு அறிவித்தார், ஆந்திர மாநிலம் என்று ஒன்று அமையும். அதுதான் மொழிவாரி மாநிலங்கள் அமைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே 53 அமைந்தது. இந்த பொட்டி ஸ்ரீராமுலு அவர்களை பற்றிய இன்னொரு செய்தியை வரலாற்று புத்தகம் ஒன்றை படிக்கிற போது நாம் காண நேரிட்டது. இதற்கு முன்பே இந்த போராட்டம் 52, இதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பே 1946ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி ஒரு பட்டினி போராட்டத்தை பொட்டி ஸ்ரீராமுலு நடத்தியிருக்கிறார். அதற்கு என்ன கோரிக்கை என்றால், இந்த மாநிலம் முழுவதும் இருக்கிற அத்தனை கோயில்களையும் பட்டியல் இனத்தவர்களுக்கு திறந்துவிட வேண்டும், தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லி அவர்களை கோயிலுக்குள் வராதே என்று சொல்லுவது நியாயமில்லை, எனவே எல்லா கோயில்களையும் அவர்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டினி போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த காலகட்டத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அது 1946 நவம்பர் என்று சொன்னால் இந்திய விடுதலையை நெருங்கி கொண்டிருந்த நேரம். எனவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இது இதற்குரிய நேரமில்லை, நாட்டின் விடுதலை முக்கியமில்லையா என்று கேட்டபோது பொட்டி ஸ்ரீராமுலு சொல்லியிருக்கிறார், நாட்டின் விடுதலை முக்கியம்தான், அதைவிட சமூக விடுதலையும் முக்கியமானது, எனவே நான் பின்வாங்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். பொட்டி ஸ்ரீராமுலுவுக்கு அப்படி ஒரு முகம் இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. பிறகு காந்தியார் தலையிட்டு அவர் சொல்லி பிரகாசா என்று அன்றைக்கு இருந்த அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரிடம் கூறி, அதற்கு பின்னால் காந்தியாரினுடைய கோரிக்கையை ஏற்று நான் உண்ணாவிரதத்தை நிறுத்தி கொள்ளுகிறேன் என்று பொட்டி ஸ்ரீராமுலு 46 நிறுத்தியிருக்கிறார். ஆனால் 52 அவர் உண்ணாவிரதம் இருந்தபோது அதை தடுத்து நிறுத்துவதற்கு காந்தியார் இல்லை, யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. காந்தியாரே எழுதுகிறார், பொட்டி ஸ்ரீராமுலு மிக உண்மையான உறுதியான தொண்டர், ஆனால் கொஞ்சம் விந்தையான மனிதர் என்று காந்தியார் எழுதியிருக்கிறார். அந்த மனிதர்தான் இந்திய வரலாற்றை புரட்டி போட்டவர்களில் ஒருவராக இருக்கிறார். வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம். நம்ம என்னைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை என்னோடய சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக
இருந்து விடுகின்றார். ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து. பலர் இது அப்படி தான் நடந்திருக்கு, நான் இப்படி தான் நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால அந்த இலக்குக்கு போக முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எவ்ரி டே you have to take one step towards your goal. The action takers அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழித்து அடையலாம். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க, வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிறையா டயலாக் பேசுவாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க, நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் they don't take action. கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் மேலே உயரமாக வளர்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க, அவர் இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது. நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் இளம் வயதில் அவர்கள் நினைத்து இலக்கை அடைந்திருப்பார்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவருக்கு லக்கு, இல்லை அப்பா பண்ணிட்டாரு, மாமனார் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம். அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது. எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது, ஒரு ஸ்டெப், a journey of 1000 miles start with the first step, one single step. ஒரு 1000 மைல்கள் கடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த 1000 மைல் வரும். ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். தினசரி நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இப்போ என்னை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன்
நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும், என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்களுக்கு வந்து எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசளவில் வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனதளவில் ஆசைப்பட்டாச்சு. அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது, எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாமே ஓப்பன். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது. அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள். அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது. அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ், ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆட்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது. வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும். நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது தான் முதல் படி. அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம்.